why so many engineers are unemployed? சார் நிறைய பேர் லட்சக்கணக்கான பேருக்கு வந்து வேலை கிடைக்காம வேலை இல்லாமல் இருக்காங்களே சார், எதனால் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் நோக்கி தான் நாம ஓட போகிறோங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் KaaShiv InfoTech கம்பெனி. வெல்கம் டு சேனலுங்க. ஒரு வேலை நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க. நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. சென்னையில் மதுரையில் மட்டும் என் ஆஃபீஸ் இருக்கும். ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியாக சாப்பிட்டுட்டே பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. அந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க. அண்ணன் அவர்கிட்ட பேச தயாராக இருக்கேன். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. டெய்லி ரெகுலராக வந்து டெக்னிக்கலாக வந்து வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு தம்பிட்டெலாம் பேசும்போது, சார் டிகிரி படித்தா வேலை கிடைக்காது சார், இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, இப்போ ஆர்ட்ஸ் படித்தா வேலை கிடைக்காது, இந்த டிகிரி படித்தா வேலை கிடைக்காது, ஒவ்வொன்றுமே குழப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த குழப்பத்துக்குலாம் ஒரு தீர்வு நமக்கு வேணுங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணணும் தான் வந்து இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்கேங்க. 9 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டை பற்றி நான் பேச போகிறேங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருக்கா இல்லையா. நௌக்கரி அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போங்க, இல்லை லிங்க்டின்ல போய் தேடுங்க. லிங்க்டின் ஜாப்ஸு, நௌக்கரி ஜாப்ஸும் போய் தேடி பாருங்க. சென்னையில் மட்டும் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குன்ட்டு லட்சக்கணக்கான ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ஓப்பனிங் கேரண்டியாக இருக்குங்க. அப்போ எங்கெங்க வேலை கிடைக்கல அப்படின்னா வந்து இன்றைக்கி பிரச்சனைனா வந்து இந்த 9 டிஃப்ரெண்ட் பிரச்சனை தாங்க இருக்குங்க. அந்த 9 பாயிண்ட்ஸ் தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க, லேக் ஆஃப் ஸ்கில்லுங்க. லேக் ஆஃப் ஸ்கில் அண்ட் அதர்ஸ் வில் கெட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. லேக் ஆஃப் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சார் எனக்கு வந்து லைக் வேலை கிடைக்கலன்னு. நான் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, இந்த வேலைக்கான திறமை ஒன்று இருக்கா அப்படின்னா பதில் இல்லைங்க. இங்கே பிரச்சனையே வந்து நாம் அந்த வேலைக்கான தகுதியை நாம் உருவாக்கிக்க மாட்டேன்றோம். அதோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலைன்னா யாராவது வேலை வாங்கி தர மாட்டாங்களா? இது வந்து காலங்காலமாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைங்க. ஓகேவா? யாராவது வேலை வாங்கி தர மாட்டாங்களா? அடுத்தவங்க எதுக்கு உனக்கு வேலை வாங்கி தரணும்னு மட்டும் யோசிங்க. நம்மளால ஏன் வேலை வாங்க முடியல? உன்னால சொந்தமாக வேலையே வாங்க முடியல, அங்கே போய் நீ எப்படி வேலை செய்வ? இதுதான் பிக்கஸ்ட் சேலஞ்சுங்க. ஐடி என்விரான்மெண்ட்ல லே ஆஃப்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்களே, எதனால அங்கே லே ஆஃப் ஆகுது? இவன் சொந்தமாக வேலைக்கு போயிருக்க மாட்டான், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து வேலை ஒருத்தர் வாங்கி கொடுத்துருப்பான். அப்போ அங்கே வேலை செய்ய தெரியாது, ஒன்று துரத்தி விட்டுருவாங்க. இதுதான் நடக்குதுங்க. இது இல்லாமல் நிறைய காரணங்கள் இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய காரணங்க. ஸோ தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்க, நீ வேலை தேர்றதை பற்றி பிரச்சனை இல்லைங்க, இங்கே லேக் ஆஃப் ஸ்கில் தான் பிரச்சனைங்க. கம்பெனி என்ன சொல்கிறான்னா, எனக்கு திறமையான ஆள் கிடைக்கலன்றான், இங்கே வந்து எனக்கு வேலை இல்லைன்றான். நீ திறமையான மாறினா ஏங்க வேலை கிடைக்காது? உன் ஸ்கில்லை டெவலப் பண்ண பாருங்க. இதுதான் மொதல் பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் யூ. நம்ம பெரிய பிரச்சனை வந்து நம்மளால முடியாது, நமக்கு இது வராது, நம்மளால தெரியாது. இப்போ பாருங்களேன், எல்லாருக்கும் ஒரே ஒரு மைண்ட் செட் தான், கோடிங் எனக்கு வராது, கோடிங் புரியாது. ஏன் உனக்கு வராது? உன்னால் ஏன் முடியாது? ஏன் அதை ட்ரை பண்ண மாட்டேன்ற? பிரச்சனை என்ன? இங்கே இம்ப்ராப்பர் கைடன்ஸ் தாங்க. மூணாவதா ராங் கைடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளுடைய பெரிய பிரச்சனைனா வந்து அடுத்தவங்ககிட்ட போய் கேட்கறது. நீ அனலைஸ் பண்ணு, யார்கிட்ட கேட்கணுன்ற எக்ஸ்பர்ட்ஸில் போய் கேளுக்கணும். ஸோ இதை விட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி உனக்கு தப்பாக கைட் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. ஓகே, இம்ப்ராப்பர் கைடன்ஸுங்க. இதுதான் நான் சொல்கிறேன் அந்த 3வது பாயிண்ட்டுங்க. அண்ட் 4வது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லைங்க. ஒருத்தன் டிகிரி படிக்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, இசி ட்ரிபிள் படித்த ஒரு இன்ஜினியரிங் பிஇ இசி ட்ரிபிள் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டை போயிட்டு ஒரு ஃபேனை ரிப்பேர் பண்ண சொல்லுங்களேன், அவங்களுக்கு தெரியாதுங்க. இது அவங்க மேலே இருக்க பிரச்சனை கிடையாதுங்க. ப்ராக்டிக்கலாக என்ன வேணுமோ அது காலேஜ் கொடுக்குறதில்ல, இந்த சப்ஜெக்ட் கொடுக்குறது இல்லைங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. இதனால் வந்து அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடையாது. சரிங்க, சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட் போங்க, நேராக போய்ட்டு சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்டை போயிட்டு என்ன கேட்குறேன்னா வந்து இப்போ ஹோட்டல் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடு, பில்லெல்லாம் போகிறோமோ ஒரு வெப்சைட் பண்ணி கொடுத்து கேட்டுப்பாங்களேன். எத்தனை பேர் பண்ணுறாங்க, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. ஓகேவா? இங்கே பிரச்சனை என்ன வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் யார்ட்டுமே இல்லைங்க. அப்போ ப்ராஜெக்டே பண்ண தெரியாது, எடுத்து நாங்கள் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு கம்பெனி கேட்குறாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 5ஆவதாக பார்க்குறது புவர் ஆட்டிடியூடுங்க. ஓகே, இந்த ஜென்ரேஷனோட பெரிய பிரச்சனை எவனை வேணால் திட்டலாம். ஏன்னா சோஷியல் நெட்வொர்க்ஸை கமெண்ட் போய் எவனை வேணால் திட்டலாம், என்ன வேணால் பேசலாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஒழுக்கமின்மை, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறோம், எல்லாரும் மனிதர்கள், இங்கே எல்லாருக்கும் சக மனிதனுக்கு மரியாதை கொடுக்க பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. 6வது முக்கியமான பாயிண்ட்னா லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷனுங்க. லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு பையன்ட்ட போய் நீங்கள் வேலை தேர்றவனை போய் கேட்டுப்பாங்களேன், சார் இன்டர்வியூ வர மாட்டேது, இன்டர்வியூ வந்தால் நீ கிளியர் பண்ணுவியா அப்படின்னா பதில் இல்லை. ஸோ சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, படிச்சுக்கிட்டே இருப்பான், வரும்போது அடிச்சுட்டு போயிடுவான். நீ எந்த கேட்டகரி நீ முடிவு பண்ணு, படிச்சுக்கிட்டே இருக்கணும், ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கணுங்க. வரும்போது வேலையை அடிக்கிற திறமையை நீங்கள் பயன்படுத்திக்கணுங்க. ஓகேவா? இன்டர்வியூ வரும், அங்கே போனோன்னு ஜாவா கேட்பான், ஜாவாலாம் எனக்கு தெரியாதுங்க, நாங்கள் ரிஜெக்ட் ஆகி நீ ஜாவா படிக்கிறதுக்கு பதிலாக ஜாவாவை படிக்க ஆரம்பி, டெக்னாலஜியை படி. ஒரு நாள் இன்டர்வியூ வரும்போது அடிச்சு போயிடணுங்க. அந்த லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்குங்க. 7வது முக்கியமான பாயிண்ட் என்ன வந்து ஹியூஜ் சேலரி எக்ஸ்பெக்டேஷன். எதனா ஒரு பையன் டிகிரி படிக்கிற பையன் போய் கேட்டு பாருங்களேன், எவ்வளோ சம்பளம் என்ன?
40,000 வேணும், 50,000 வேணும். 40,000 நீ கேட்கற இல்லையா, அந்த திறமையும் தகுதியும் உனக்கு இருக்கான்னு கேட்டா கிடையாது. 40,000 ரூபாய்க்கு எனக்கு வேலையை உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் எனக்கு வேணும், என் குடும்ப பிரச்சனை, என் கடன் அடைக்கணும், எனக்கு வேணும். உன் கடன் அடைக்க அவன் தரமாட்டான் தம்பிலா கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ். நான் கொஞ்சம் ஹார்டாக பேசுற மாதிரி இருக்கும், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஆனால் இங்கே இந்த ஜென்ரேஷன் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எனக்கு வேலை கிடைச்சா போதும், ஃபீல்டுக்குள்ளே போய் நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சேலரி அதிகமாக வாங்க நினைக்க மாட்டேன்றாங்க. ஸோ சேலரி எக்ஸ்பெக்டேஷன் தாங்க மிகப்பெரிய பிரச்சனை. தப்பு கிடையாதுங்க, ஒரு 3 வருஷத்தில் 50,000மோ 5 வருஷத்தில் 1 லட்சமோ நீ எதிர்பார்க்குற தப்பு கிடையாது. ஸ்டார்டிங்கில் நீ 50,000 எதிர்பார்த்தா எப்படி, இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுங்க. ஓகேவா? தயவு செஞ்சு சேலரி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. ஒரு 20,000 25,000 வைங்க. ஆனால் 5 வருஷத்தில் 1 லட்சம் மேலே போகணும். அப்போ என்ன பண்ணணும், ஐடி இண்டஸ்ட்ரியில் வாங்க. ஐடியெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க, சரியான சேலரிங்க. தயவு செஞ்சு இதை பயன்படுத்திங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் லைஃப் பிளானிங், 8வது பாயிண்ட்டுங்க. அதாவது என்னன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம், அப்பா அம்மா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க, படிக்கிட்டு இருப்போம். 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுட்டு இருப்போம். 4 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறது தெரியாது வாழ்க்கையில். இதுதாங்க பெரிய பிரச்சனை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சார் நீ கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, பேல ஒரு 1 மணி நேரம் எங்ககிட்ட கோர்ஸ்லாம் படிச்சிரு. இந்த மாதிரி பேக்கப் பிளான், இது இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பேக்கப் பிளான் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது கிடைச்சா லக்கு, போயிடலாம். கவர்மெண்ட் ஜாப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறனா ஆயிடலாம். கிடைக்கிறன்ற பட்சத்தில் நமக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும் இல்லைங்களா? இதை கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணுங்க. பேக்கப் பிளான் பண்ணி வச்சுங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் மாதிரி கம்பெனியில் ஒரு 1 மணி நேரம் கோர்ஸுங்க, படிச்சுட்டு போயிட வேண்டியது தானே. 1 மணி நேரம் படி, மீதி 23 மணி நேரம் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுன்றேன். ஆனால் உனக்கு அது வேலை கிடைக்கலன்னா இந்த கோர்ஸ் மூலமாக நீ வேலைக்கு போயிட முடியும். 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு என்ற கோர்ஸை படிச்சு நீ வேலைக்கு போக ட்ரை பண்ணாத. இது ஒரு ஷார்ட் கட்டுங்க. ஸோ லைஃப்பை பிளான் பண்ணுங்க, பேக்கப் பிளான் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அண்ட் 9வது ரொம்ப முக்கியம் என்னன்னா ட்ரையிங் ஷார்ட் கட்ஸ். சரிங்களா? ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஜென்ரேஷன், இது ஒரு ஜென்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையிங் ஷார்ட் கட்ஸ் இன்ஸ் ஆஃப் ஜென்யூன் வேஸுங்க. நேர்மையாக போகணும்னு நினைக்கவே மாட்டோம். ஏதாவது ஷார்ட் கட்டில் போயிடலாமா, ஷார்ட் கட்டில் நிறைய சம்பளம் வாங்க முடியுமா, ஷார்ட் கட்டில் நிறைய சம்பளம் வாங்கணும் அப்படின்னா நீ ஒருத்தனை ஏமாத்த ட்ரை பண்ண, ஏமாந்து நீயாக தான் இருப்ப. காசு கொடுத்து உள்ளே போகலாமா? தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. நேர்மைக்கு மட்டும்தான் எப்பவுமே வேல்யூ இருக்குங்க. நேர்மையாக போகலாம்னு நினைங்க. எல்லாராலையும் நேர்மையாக ஜெயிக்க முடியுமா, நம்மளால ஏங்க முடியாது, அதை திங்க் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கணும், அண்ணங்கிட்ட வாங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் அண்ணன் சொல்லித்தர தயாராக இருக்குங்க. இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? மற்றபடி இன்டர்ன்ஷிப் பண்ணாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்டர்ன்ஷிப்கான லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் என் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட், விக்கி டெக்கி அண்ட் KaaShiv InfoTech கம்பெனி. நன்றி, வணக்கம்.